எத்தனை பேருக்கு இந்த டிஷ் தெரியும்னு தெரியல. பட் நான் கேட்டது வரைக்கும் நெறைய பேர் இது தெரியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட பேர் மல்லிதா. சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்ல அடிக்கடி எங்க அம்மா இத செஞ்சு குடுத்துருக்காங்க. இத சாப்பிடும்போது அப்படியே ஒரு 10 வருஷம் பின்னாடி போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். இது செய்யறது ரொம்ப சுலபம். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம யூஷுவலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இதே ஓகே அப்படின்னாலும் விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அது நல்லா சூடான பிறகு நம்ம திரட்டி வச்ச மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சதுக்கு மேலே துருவின தேங்காய் சக்கரை தூவிக்கோங்க. வெள்ளை சக்கரை ஆர் நாட்டு சக்கரை அது உங்களோட சாய்ஸ் தான். அப்படியே தூவி விட்டுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி ஒரு கடி கடிச்சிங்கன்னா சூப்பரான மல்லிதா ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சமத்தா சாப்பிட்டுட்டு சமத்தா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த டிஷ் எத்தனை பேருக்கு தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.